நகரத்துக்கு வெளியே ஒரு அமைதியான வழி இருந்துச்சு. சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த வழி இவ்வளோ அமைதியாக இருக்கல. இந்த வழியா நிறைய வண்டிகள் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இதயமே வெடிச்சு போகிற அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. இப்படி நடந்ததுக்கு காரணம் இந்த ரோடோட எல்லையில் இருக்கிற அந்த கல்லறை தான். அதுக்கப்புறம் அங்கே போனவங்க யாரும் உயிரோட திரும்ப வரவே இல்லை. நண்பர்களே, நமக்கு ஒரு மிஷன் இருக்கு. கிரேட். எப்போ போக போறோம்? எங்க போக போறோம்? நாளைக்கு இங்கிருந்து சரியா 180 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மயானத்துக்கு போகணும். நம்மளை பேய்ங்க ஏதாவது தாக்கிடுச்சுன்னா என்ன பண்றது? பயப்படுறது நிறுத்துடா லூசு. நான் அதை பத்தி நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா அவங்க 3 பேரும் ஒரு பேராநார்மல் ரிசர்ச் ஏஜென்சியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நெகட்டிவ் எனர்ஜி, மர்மமான சம்பவங்களை கண்டுபிடிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அடுத்த நாள் அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மந்திரவாதியை பார்க்கறதுக்காக போனாங்க. அவங்க 3 பேரையும் அங்க பார்த்து மந்திரவாதி சொன்னாரு, எப்ப என்ன பிரச்சனை கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க. சாமி, நாங்க ரொம்ப ஆபத்தான இடத்தை நோக்கி போறோம். புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்களை காப்பாற்றிக்க ஏதாவது வேணும் அதானே? இது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஆனால் நீங்கள்லாம் எங்கே போகிறீங்க? ஷிகார்பூர் டவுனில் இருக்க மயானத்துக்கு. அங்கே போகாதீங்க. உங்கள் உயிர் மேலே உங்களுக்கு ஆசை இருந்தால் அந்த இடத்த மறந்துடுங்க. அவங்க 3 பேரும் அவங்க ஆஃபீஸ்க்கு திரும்ப வந்துட்டாங்க. அவங்க சாமியார் சொன்னதை நினச்சி பயந்துருந்தாங்க. இன்னைக்கு அந்த சாமியார் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிட்டாரு. ஒருவேளை அந்த மயானத்தை ரொம்ப ஆபத்தானதுன்னு நினைக்கிறாரோ? நண்பா, நம்ம அந்த மந்திரவாதி பேச்சை கேட்கறது நல்லது. நம்ம அந்த மயானத்துக்கு போகக்கூடாது. நாளைக்கு போகிறோம், இதான் முடிவு. மூணு பேரும் தேவைப்படுற எல்லா பொருட்களையும் வண்டியில வச்சாங்க. அதுல ஒரு எனர்ஜி மீட்டர், அப்புறம் சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவங்க வச்சிருந்தாங்க. அவங்க 3 பேரும் வண்டியில ஏறி அவங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அந்த இடத்த வந்து சேர்ந்தாங்க. நண்பர்களே, இது ரொம்ப ஆபத்தா தெரியுது. நம்ம திரும்பி போறதுதான் நல்லது. நீ அமைதியா உட்காரு. அவங்க எல்லாரும் வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு அந்த கல்லறையை தேட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப இருட்டா இருந்ததுனால அந்த கல்லறை அவங்களுக்கு சரியா தெரியல. அப்போ ஷெலி டார்ச்சை அடிச்சு பார்த்தா. நான் பயந்தே போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கல்லறை கிடைச்சிருச்சு. அவங்க 3 பேரும் அவங்களுடைய எலக்ட்ரானிக் பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த கல்லறைக்குள்ள போனாங்க. விக்ரம் அந்த கல்லறையில அவனுடைய பாதத்தை வச்சதும் வேகமா அடிச்சுக்கிட்டு இருந்த காத்துல ஒரு துணி விக்ரமோட முகத்துல வந்து விழுந்துச்சு. நண்பா, இது நிஜமாவே ரொம்ப ஆபத்தானது. நமக்கு ஒரு எச்சரிக்கை கிடைச்சிருக்கு. நம்ம இந்த இடத்தை விட்டு நிச்சயமா கிளம்பணும். நாம இந்த வேலையை முடிக்காம எங்கேயும் போக போறதில்ல. அந்த எனர்ஜி மீட்டர் எடு, கேமராவை அந்த இடத்துல வச்சுடு. விக்ரம் பக்கத்துல இருந்த ஒரு சமாதி கிட்ட போனான். ஆனா அவனுக்கு ஏதோ வித்தியாசமா தோணுனதுனால உடனே அவன் பின்னாடி வந்துட்டான். விக்ரம் பயந்து போய் அவனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சது. கௌரவ், சீக்கிரமா எனர்ஜி மீட்டரை எடு. அந்த எனர்ஜி மீட்டர் இதை தெளிவா சொல்லி இருந்துச்சு.
இந்த இடம் அவங்க 3 பேர் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமான இடம் அப்படின்னு. நாம் இங்கே உண்மை தெரிஞ்சுக்கணும்னா நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கணும். அவங்க 3 பேரும் எதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே சில பேய்கள் அவங்கள சுத்தி வளைச்சிடுச்சு. அந்த பேய்களை பார்த்தது எப்படி தோணுச்சுன்னா, வேற யாரோ ஒருத்தங்க சொல்லி அந்த பேய்ங்க இவங்களை சுத்தி வளைச்ச மாதிரி தோணுச்சு. என்னோட கரியரில் இவ்வளோ மோசமாக நான் பார்த்ததில்ல. எப்படியாச்சும் இங்கே தப்பிச்சா போதும். ஏதாவது யோசிங்கடா, இல்லைன்னா இந்த பேய்ங்க நம்மள கொன்னுடும். அவங்க 3 பேரும் அந்த பேய்களை சமாளிச்சு அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது யாரோ ஒருத்தங்க பல வருஷமா அவங்களுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. இந்த மயானம் ரொம்ப பயங்கரமானது. ஆனால் இங்கேருந்து தப்பிக்க ஒரு வழி கிடைக்கல நம்மளுக்கு. கௌரவ் அந்த சமாதியை நோக்கி ஓடினான். அவன் வேகமா ஓடி அந்த சமாதியை தொடச்சான். அதுல என்னமோ எழுதி இருந்துச்சு, வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு. நண்பர்களே, நம்ம பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருச்சு. கௌரவ் அங்கேயே இறந்துட்டான். அந்த சமாதியில இருந்து வந்த ஒரு பயங்கரமான பேய் அவங்க முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்த மத்த எல்லா பேய்களும் மறைஞ்சு போயிடுச்சு. இன்னையோட 150 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தது முடிஞ்சது. எப்பத்துல இருந்து இந்த மயானம் உயிர் பெறுது. அந்த பூதத்தோட சக்தி விக்ரம் ஷேர்லி 2 பேரையும் தாக்குச்சு. இப்ப அவங்க 2 பேரும் பாதி உயிரோட இருந்தாங்க. ஒரு கருப்பான புகை அந்த கல்லறையே மூடிடுச்சு. எல்லாரும் இறந்து போயிடுவாங்கன்னு அது சொல்லுச்சு. விக்ரம் அப்புறம் ஷேர்லி கொஞ்சம் சுதாரிச்சு அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக கல்லறையோட வாசலை நோக்கி ஓடினாங்க. இங்கிருந்து எப்படியாவது வெளியே போயிட்டாதான் நல்லது. 2 பேரும் அந்த கேட் பக்கத்துல போனதும் ஷேர்லியோட முடிய அந்த கை பிடிச்சு இழுத்துச்சு. அது விக்ரமோட காலை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சது. ஓட நினைக்கிறீங்களா? ஆனா எப்படி ஓடுவீங்க? சாவுக்கிட்ட இருந்து யாரும் ஓட முடியாது, யாராலையும் தப்பிக்க முடியாது. இதுக்காகத்தான் நான் பல வருஷமா காத்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு உங்க ரத்தத்துல குளிச்சு அந்த தாகத்தை தளிச்சுப்பேன். அப்புறம் என்னோட சக்திகள் இன்னும் கூடிடும். நீங்க 3 பேரும் என்ன நினைச்சீங்க? அந்த மந்திராவதியோட பாதுகாப்பு கவசம் உங்களை என்கிட்ட இருந்து காப்பாத்திட்டோம்னு நினைச்சீங்களா? அந்த பூதம் 3 நண்பர்களையும் ஒருத்தங்க அடுத்து ஒருத்தங்க கொண்டுச்சு. அங்க இருந்த கேமரா இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமாதியில எழுதியிருந்தது உண்மைதான். வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு. யாரோ ஒருத்தங்க இந்த உண்மையை சொல்லியிருந்தாங்க. இந்த உலகில் சில விஷயங்கள் எப்பொழுதும் மர்மத்தில் மறைக்கப்படுகின்றன. அதை தெரிந்து கொள்ள நினைப்பது மிகவும் ஆபத்து. உன்னோட கண் எவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? இப்போ என்ன சொல்ற? அது குளிர்காலம். மணலியில இருக்கிற ஸ்னோஃபாலை பார்த்து ரசிக்கிறதுக்காக ஒரு தம்பதிகள் அங்க போயிருந்தாங்க. இண்டோர்ல வாழ்ந்துட்டு இருந்த அவங்க 2 பேரும் ரொம்ப காதலிச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்ல? நீ எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்க. நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம்னு. அவங்க 2 பேரும் ஐஸை எரிஞ்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ராகுல், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம ரூமுக்கு போலாமா? ரொம்ப டயர்டாயிருச்சு, பசிக்குது. 2 பேரும் ரூமுக்கு போறதுக்காக லிஃப்ட் ஓபன் பண்ணாங்க. அப்ப லிஃப்ட்ல ரொம்ப அழகான பொண்ணு ஒருத்தி இருந்தா. ராகுல் சிம்ரன் 2 பேரும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் அவங்க ஹோட்டல் ரூமுக்கு போனாங்க. லிஃப்ட்ல பார்த்த அந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருந்தால.
உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க கூடாதே? ஆனா அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு யார் ஞாபகமோ வருது. யாரு? சிம்ரன் கண்ணாடி முன்னாடி நின்னு மேக்கப் போட்டுக்கிட்டே சொன்னான். ஒரு அழகான பொண்ணு பத்தி ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த கதை இது. கங்கா நதி பக்கத்துல ஒரு அழகான சிட்டி இருந்தது. எங்க அம்மா அங்கதான் பிறந்து வளர்ந்தாங்க. அதே சிட்டில ஒரு அழகான பையன் இருந்தான். அவன் பேரு விக்கி. மச்சான், கடைசி வரைக்கும் நான் சிங்கிளாக தான் இருக்க போகிறேன். ஏன்டா கவலைப்படுற? நான் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாத. நீ என்னடா பண்ண போற? நீ என்னோட லவ்வராக இருக்கிறியா? ச்சே, நான் இல்லைடா, இந்த ஆப் பண்ணோம். ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல மேட்ச் கிடைக்கும். ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டு விக்கி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணான். 2 நாள்லயே அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு கூட மேட்ச் ஆச்சு. மச்சான், மேட்ச் ஆயிடுச்சு. மெசேஜ் கூட பண்ணோம். நாளைக்கு அவளை மீட் பண்ண போற. ஐயா, சூப்பர்டா மச்சான். நீயும் கமிட்டட் பாய்ஸ் கேங்ல சேர்ந்துட்ட. விக்கி ரொம்ப சந்தோஷமா அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போனான். கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் விக்கியோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனாங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. நான் நான் உன்னை மீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார்ம் ஹவுஸோட ஜன்னல் வழியா அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அடுத்த நாள் காலையில விக்கியோட பாடி தான் வெளியே வந்துச்சு. போலீஸ் அந்த பொண்ணை ரொம்பவே தேடினாங்க. ஆனா எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த சிட்டில 2 மாசத்துல 28 பேர் இதே மாதிரி செத்து போனாங்க. எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஆம்பளை பசங்க வெளியே வர்றதையே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள், இங்க பாருடா, எனக்கு ஒரு மேட்ச் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருக்கான். நாங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ரோஹன், சிட்டில ஒரு பேய் வந்திருக்கு. உன்ன மாதிரி பையனை வலையில போட்டுக்கிட்டு கொன்னுரும். பத்திரம். டேய், கடவுள் புண்ணியத்தில் இந்த பொண்ணு எனக்கு மேட்ச் ஆயிருக்கு. நீ ஏதோ சொல்லி அதை கெடுத்துடாதடா. ரோஹன் அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக போனான். 2 பேரும் நல்லா சாப்பிட்டு ஒரு லாங் டிரைவ் போனாங்க. கார் யாருமே இல்லாத ஒரு இடத்துல நின்னுச்சு. நீ ரொம்ப அழகா இருக்க. நீ என் கூட இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பயங்கரமான உருவத்தை பார்த்து, யார் நீ? பேய் அந்த ரோஹனை சாகடிக்க முன்னாடி வந்தப்போ ரோஹனோட ஃப்ரெண்ட் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்தான். ரோஹன், பின்னாடி போ. மந்திரவாதி அவனுடைய மந்திர சக்தியால அந்த பேயை கட்டி போட்டான். கடவுள் புண்ணியத்துல நீ பொழைச்சிட்ட. இந்த பேய் நிறைய பேரை இதே மாதிரி தான் கொன்னு இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த ஆணி எப்போ புடுங்க போகுதோ அப்போ இது திரும்ப வரும். குட் ஸ்டோரி. நீ அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆயிட்ட போல. அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் கதையெல்லாம் கட்டுற. இல்லைங்க, நான் சொல்றது கதை இல்ல, உண்மையிலேயே நடந்தது. என்ன நம்புங்க. ராகுல் அவனுடைய ஹோட்டல் ரூமுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணான். 2 பேரும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ராகுல் கேட்டான், அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் அப்படியே போச்சு. அந்த பொண்ணை பத்தி எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த கதை தெரியும். இப்போ ரீசெண்டா இண்டோர்ல கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு. நீ கேள்விப்பட்டிருப்ப. எல்லாரும் சொல்றாங்க அந்த மந்திரவாதி அடிச்ச ஆணி வெளியே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓ அப்படியா? அப்புறம் என்னாச்சு? உனக்கு கோலு ஞாபகம் இருக்கா? சர்மாஜி வீட்டில் இருந்தானே, அந்த இன்ஜினியர் ஸ்டூடெண்ட். ஆமா தெரியும், நல்ல பையன். ஆனா கொஞ்ச நாளா அவன் காணல. எப்படி பார்க்க முடியும்? அவன் தான் செத்து போயிட்டானே. ஒரு நாள் என்ன பார்க்க வந்திருந்தான். ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அக்கா, நான் உனக்கு சொல்லியிருந்தேன்ல நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு. ஹே ஆமா,
நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இல்லை அக்கா, இப்போ கல்யாணம் இல்லை. ஆனால் நாங்கள் சிம்லா மணாலின்னு ட்ரிப் போகிறோம். இன்னைக்கு கிளம்புறோம். சூப்பர்டா, நல்லா என்ஜாய் பண்ணு, சரியா? அப்படி போனவன் திரும்பி வரவே இல்லை. அந்த பேய் அவனை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுச்சு. சரி, கவலைப்படாத. எனக்கும் தான் கவலையாக இருக்கு. ரொம்ப நல்ல பையன். நான் அவனை பத்தி மட்டும் இல்லைங்க, செத்து போன எல்லா பசங்களை பத்தியும் கவலைப்படுறேன். சரி சரி, அதை பற்றி விட்டுரு. சரி, போய் மூஞ்சி கழுவிட்டு வா, நாம் மறுபடியும் போகலாம். ராகுல் அப்புறம் சிம்ரன் 2 பேரும் ஈவினிங் வாக்காக வெளியே போனாங்க. 2 பேரும் லிஃப்ட்டை திறந்தா லிஃப்ட்குள்ள அதே பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்து ராகுல் கொஞ்சம் பயந்துட்டான். கேளு, உனக்கு ஒரு ஸ்வீட் நியூஸ். அப்படியா? என்ன குட் நியூஸ்? அப்பா அம்மா நம்மளோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க உன்னை பார்க்கணுமா? இது உண்மையிலேயே குட் நியூஸ் தான். வா, ஏதாவது ஸ்வீட் வாங்கி சாப்பிடலாம். ட்ரிப்ல இருந்து போனதும் டைரக்டா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் அவங்க ரூமுக்கு போலான்னு முடிவு பண்ணாங்க. லிஃப்ட் ஓபன் பண்ணா மறுபடியும் அதே பொண்ணு. இந்த தடவை ராகுலுக்கு பயத்துல வேர்க்கவே ஆரம்பிச்சிருச்சு. லிஃப்ட் அவங்க ஃப்ளோரை வந்து சேர்ந்ததும் 2 பேரும் பயந்து லிஃப்ட்டை விட்டு ஓடி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. உடனே கதவை சாத்திட்டாங்க. இந்த பொண்ணு மறுபடியும் ஏன் நமக்கு முன்னாடி வரா? அந்த பொண்ணு இந்த பொண்ணு தானோ? நான் இனிமே வெளியே போக மாட்டேன். ராகுல், பயப்படாத. இது ஒரு கோயின்சிடென்ஸா கூட இருக்கலாம் இல்லையா? நாம எத்தனை தடவை ரூம் விட்டு வெளியே போனோம். எல்லா டைம் வந்திருக்கா. இது கோஇன்சிடென்ஸ் அல்ல. நீ சொன்ன அந்த பொண்ணு என்னானா? அவ பிடிபட்டாளா? இல்லைங்க, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஒருவேளை அந்த மந்திரவாதி மறுபடியும் அவ தலையில ஆணி அடிச்சிருக்கலாம். இல்லனா இப்போ அவ வேற யாரையாவது வேட்டையாடிட்டு இருக்கலாம். சிம்ரன் ராகுலை சமாதானப்படுத்தினான். கொஞ்ச நேரம் கழிச்சு ராகுல் அமைதியாயிட்டான். சிம்ரன் ராகுலோட முகத்தை தடவி கொடுத்துட்டு இருந்தா. நீ ரெஸ்ட் எடு, நான் இந்த மேக்கப்பை தொடச்சிட்டு வந்துடுறேன். குடு, நான் பண்றேன். ஆஹா, சாருக்கு இப்போ என்ன என் மேல கரிசனம்? இனிமே நான் உன்னோட சர்வெண்ட் தானே? புத்திசாலிடா நீ. ராகுல் மேக்கப்பை தொடச்சிட்டு இருந்தான். உன்னோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. பார்த்ததும் மயங்கிட்டேன். முடிய சீவும் போது உன்னோட கூந்தல் பட்டு போலவே இருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டே ராகுல் சிம்ரனோட முடிய சீவிட்டு இருந்தான். அப்போ சீப்பு திடீர்னு முடியில மாட்டிக்கிச்சு. ராகுல் ரொம்ப ஜோரா இருக்கு. அப்போ ஆணி வெளியே அவ மறுபடியும் ரிஷிகேஷ்ல வெதர் எவ்வளவு நல்லா இருந்துச்சுலடா. ஆமா, இப்போ அதே போரிங் லைஃப். ஸ்மிருதி, விகாஸ், மேக் அப்புறம் கர்வித் 12 நாளுக்கு அப்புறம் ரிஷிகேஷ்க்கு திரும்பி வந்தாங்க. ஆனா அவங்க சிட்டி இப்ப பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அட, இன்னமும் சரியில்லை போல. ஆமாண்டா, முதல்ல எல்லாம் இங்க எவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனா இன்னைக்கு யாருமே இல்லை. என்னமோ ஆயிருக்கு. வீட்டுக்கு போக ஆட்டோ கூட இல்லை. அவங்க 4 பேரும் நடந்தே வீட்டுக்கு போனாங்க. ஆனா வழியில இருந்த சூழ்நிலைய பார்த்து ரொம்பவே பயந்தாங்க. இங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா ஏதோ புயல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட, என்னவோ ஆயிருக்கு. ஏதோ சரியில்லைன்னு தோணுது. 4 பேரும் ஒரே வழியில போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தான். அவன் யார்கிட்ட இருந்தோ தப்பிக்கிறதுக்காக ஒளிஞ்சிட்டு இருந்தான். நீங்கெல்லாம் யாரு? நீங்க டிக்டாக்கர் இல்ல தானே? தூரம் போங்க. அட, இவனுக்கு என்னாச்சு? இந்த தம்பி, தண்ணி குடி. செத்துருவீங்க. யாருமே இருக்க மாட்டீங்க. செத்துருவீங்க. அவங்க 4 பேரும் அவனை பார்க்க பின்னாடியே ஓடினாங்க.
அட கடவுளே, என்னடா இது? அட இது ஏதோ பார்க்க ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு. அதெல்லாம் நம்மக்கிட்ட வருது. நம்மளை உயிரோட சாப்பிட்றோம். ஓடுங்க. அவங்க 4 பேரும் உயிரை கையில பிடிச்சு அங்கிருந்து ஓடினாங்க. இந்த ஊர் ஜனங்க ஜாம்பியா மாறி இருக்காங்க. உயிரோட இருக்கிறவங்க சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு போங்க. அட நம்ம ஊரு என்னதாண்டா ஆச்சு நம்ம ஊருக்கு? டைம் கம்மியாக இருக்கு. நம்ம உயிருக்கே ஆபத்து. நாம சீக்கிரம் சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு போயாகணும். 4 பேரும் உயிரை காப்பாற்றணுங்கிற பயத்தில் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ கர்வித் அவன் மொபைலில் டிக்டாக் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். நான் இப்போ ஜோம்பி சிட்டியில் இருக்கேன். என்னடா பண்ணுற நீ? இங்கெல்லாம் உயிருக்கு போராடிட்டே இருக்காங்க. உனக்கு டிக்டாக் கேட்குதா? இது நீ இல்லை, உன்கிட்ட இருக்கிற ஜெலஸ் பேசுது. ஏய், அதிகமாக பேசாத, இங்கிருந்து கிளம்பு. அவங்க எல்லாரும் அங்கிருந்து ஓடலான்னு நினைக்கிறப்போ கைஸ், அவனை பாருங்க என்ன நடக்குதுன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஜோம்பி இவனையும் இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அவனை தள்ளியே வைக்கலாம், இல்லைன்னா நம்மளை அவன் சாப்பிட்ருவான். இவனை இங்கே விட்டு போக முடியாது. ஜாம்பி இவனை முழுசாக தின்னுடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா தான் இருக்கேன். நான் உங்களை உயிரோடு சாப்பிட போகிறேன். கைஸ், கர்வித் நம்மளுடைய ஃப்ரெண்ட். இந்த மாதிரி சூழ்நிலையில அவனை எப்படி தனியா விட்டுட்டு போறது? டிக்டாக் நண்பர்களே, இதுதான் ஜாம்பி சேலஞ்ச். எல்லா இடமும் ஜாம்பியா மாறிடுச்சு. உயிரோட இருக்கிறவங்க சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு வாங்க. காய்ஸ், நீங்க வேணா இங்கே இருங்க, நான் இங்கிருந்து போறேன். மேக் அங்கிருந்து கிளம்புனான். அப்போ பின்னாடி இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓடுங்க இங்க இருந்து. ஜாம்பிஸ் கர்வித்தை சுத்தி வளைச்சிருச்சு. இப்போ மேக், விகாஸ் அப்புறம் ஸ்மிருதி உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடினாங்க. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருந்தோம். இப்போ என்னோட நண்பன். விகாஸ் கஷ்டப்படாதடா. முதல் நாம எப்படி தப்பிக்கலான்றது பார்க்கலாம். அப்புறம் கர்வித்தை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கலாம். ஒரு நிமிஷம், நீங்க 2 பேர் டிக்டாக் யூஸ் பண்ண மாட்டீங்களா? இல்ல, ஆனா டிக்டாக். ஆமா, டிக்டாக் தான். யோசிங்க, அந்த பையன் என்ன சொன்னான்னு. நீங்கள் டிக்டாக்கர் இல்லை தானே? அப்புறம் நம்மளோட நண்பன் டிக்டாக் யூஸ் பண்ணதும் ஜாம்பியாக மாறிட்டானே. டிக்டாக்னால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. ஹாய், நான் ஃபனிலியனி. நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இதுக்கு எல்லாமே காரணம் அந்த டிக்டாக் தான். என்னவோ, ஆனா ஒரு வழிதான் இருக்கு. சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு உடனே போகணும். அவங்க 3 பேரும் சவுத் ஸ்கொயர் லைப்ரரி பக்கம் போனாங்க. நைட் ஆயிடுச்சு. கொஞ்ச தூரத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு தெரிஞ்சது. நல்ல வேளை நமக்கு இந்த வீடு கிடைச்சது. உதவி இல்லைனாலும் இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு ஒரு இடமாவது கிடைச்சதுல்ல. 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த வீடு காலியா இருந்துச்சு. அங்க பெட் மேல ஒரு மொபைல் இருந்துச்சு. இன்னைக்கு இங்கே தூங்கிட்டு விடுறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு போயிடலாம். கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடுங்க. அப்புறம் யாரும் தூங்கக்கூடாது. நைட் எல்லாம் காவல காக்கணும். 3 பேரும் காவலு காக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் விகாஸோட பார்வை அந்த பயங்கரமான ஜாம்பி மேல விழுந்துச்சு. மேக், எந்திரிடா. டேய், எந்திரிடா. மேக் முழிச்சு பார்த்தா. பக்கத்துல ஜாம்பி இருந்ததை பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். அப்போ ஜாம்பி மேக்கை பிடிச்சி அவனுடைய கழுத்தை கடிக்க முயற்சி பண்ணுச்சு. அப்போ ஸ்மிருதி பின்னாடி இருந்த ஒரு கட்டையை எடுத்து ஜாம்பி மேல போட்டான். ஜாம்பி தரையில விழுந்துருச்சு. தலை உடைஞ்சு அங்கேயே செத்து போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்ல. நாம இங்க இருந்து போயாகணும். வாங்க சீக்கிரம் கிளம்புங்க. 3 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட ஆரம்பிச்சாங்க. எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்ததுனால 3 பேரும் ஒருத்தங்க கை ஒருத்தங்க பிடிச்சுக்கிட்டு சவுத் ஸ்கொயர் லைப்ரரி பக்கம் போனாங்க. அப்போ திடீர்னு
மேக்குக்கு அவன் பக்கத்துல ஏதோ இருக்கிற மாதிரி தோணுச்சு. விகாஸ் பயமுடுத்தாத, கையெடு. நான் ஒன்றும் பண்ணலையே. மேக் இருட்டுல உத்து பார்த்தான். 3 பேரும் அங்கிருந்து ஓடினாங்க. ஜாம்பி இவங்க பின்னாடியே போச்சு. இவங்க ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இன்னும் எவ்வளவு தூரம்டா? ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஓடி ஓடியே செத்துருவோம் போல இருக்கு. பயப்படாதீங்க, 9 நிமிஷத்துல போயிடலாம். 3 பேரும் இன்னும் கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க, லைட் எரியுது. நாம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 3 பேரும் அந்த வெளிச்சம் தெரிஞ்ச இடத்துக்கு போனாங்க. பார்த்தா அது அந்த லைப்ரரி தான். 3 பேரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்துட்டோம். கடைசியா கஷ்டப்பட்டு வந்துட்டோம். வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 3 பேரும் அந்த லைப்ரரிக்குள்ள போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க 3 பேரும். நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஹால் வந்துச்சு. அப்புறம் அந்த ஹால்ல நிறைய ஜனங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மன்னத். நான் விஜோத். நீங்க எல்லாம் பொழைச்சிட்டீங்க. உங்க TikTok உலகத்துக்கு உங்களை நான் வர வைக்கிறேன்.